ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிறுகதை மந்திர குவளை. ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். அவனோட கோபத்தை அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவன் கோவப்படும் போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். அப்போ இந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அவன் சிந்திச்சுக்கிட்டே தூங்கும்போது அவனோட கனவுல ஒரு தேவதை வர்றாங்க. தேவதை ஒரு மந்திர குவளை, தங்க குவளையை கொடுக்குறாங்க. மன்னா, உனக்கு அதிகமாக கோவம் வரும்போது இந்த குவளையில் 3 முறை தண்ணி மொந்து குடிச்சிக்கோ. குடிச்சேன்னா அவன் கோபம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அந்த மந்திர குவளையில் 3 முறை தண்ணி மொந்து குடிப்பான். குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அவனோட கோபம் குறைஞ்சிருச்சு. அப்போ இன்னொரு நாள் தூங்கும்போது கனவுல தேவதை வர்றாங்க. தேவதை வந்தோடனே இந்த அரசன் தேவதைக்கு பல முறை நன்றி சொல்கிறாரு. என் கோபம் உங்களால் தான் குறைஞ்சிச்சு. நீங்கள் மந்திர குவளை கொடுக்கலைன்னா நான் இன்னும் அதிக கோபக்காரனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதைக்கு பல முறை நன்றி சொல்கிறாரு. அதுக்கு அந்த தேவதை சொல்கிறாங்க, இப்போ உனக்கு கோபம் வரலைல, இனிமேல் நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் உன்னை ஏமாற்ற விரும்பலை. நான் கொடுத்த குவளை சாதாரண குவளை தான். ஆனால் நீ அந்த குவளையில் நான் சொன்னதுபடி 3 தடவை தண்ணியை விடாமல் மோந்து குடிச்சிருக்க. இது நீ ஒரு ப்ராக்டிஸாகவே நீ செஞ்சுருக்க. அப்போ நம்ம கோவப்படும்போது நம்மளோட மூளையெலாம் அந்த சமயத்தில் நம்ம தண்ணியை நிதானமாக குடிக்கும்போது ஆக்சிஜன் அளவு கூடி நம்ம கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக அந்த தேவதை சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் யோசித்து பார்த்துட்டு, அப்போ அதனால தான் 3 முறை குடிக்க சொன்னீங்களா? அப்போ 3 தடவை நான் நிதானமாக குடிக்கும்போது கொஞ்சம் டைம் ஆயிரும். அப்போ சிந்திக்க நேரம் கிடைக்கும். நம்ம ஏன் கோவப்பட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிரும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தேவதைக்கு நன்றி சொல்லியிருக்கான். அப்புறம் கனவுலேருந்து எழுந்திரிச்சிட்டான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையில்லாமல் கோவப்பட்டோன்னா நம்ம உடம்புக்கு தான் கேடு. நம்ம மூளை சூடாகி நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம் எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்கள், கோபந்தான் நம்மளோட வாழ்க்கையோட சத்ரு. கோவப்பட்டு எந்திரிச்சோம்னா நஷ்டப்பட்டு தான் உட்காரணும் அப்படிங்கிறது இந்த கதையோட கருத்து. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.